ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டும் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற 8motion ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் கணக்கு இன்புட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் கீழே டெப்லேயே இருக்கா அது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கணக்கு எஸ்எம்எல் ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 8motion இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் இப்போ ஆகும். ஸோ நம்ம வீடியோவில் பொறுத்துக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ வீடியோ தான் பார்க்க மாட்டீங்க, ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண ஒரு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பண்ணாக்க சொல்லிட்டா ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ண இதில் இருக்கிற ஏதோ ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இந்த லிரிக்ஸ் ஷோதா ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட்டர்ஸ்டே கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் ஷோதா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இன்புட் ஃபாண்ட்றதே நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் மோஷனில் இன்புட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ அப்படி நம்ம பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தா எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தா ரெமோனி ஆப் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்ககிட்ட இல்லைனாக்கா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண ஒரு 30-50% ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வந்து பண்ண இந்த மாதிரி இருந்த பிக்கை இந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. மிஸ்ட் மேலே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணினா சேவ்னு இருக்கும், மறுபடியும் ஒரு 30-50% ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக் வந்து பண்ண நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தடில் ஒன்று உங்ககிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோ. ஓகே சொல்லலாம். இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் 8motion ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ப்ளஸும் கொடுத்து இப்போ வந்து பண்ண ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் ரெமோனி ஆப்பில் எடிட் பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் காம்பன்சேட் பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூ பட்டனை இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் ரெமோனி ஆப்பில் எடிட் பண்ண ஒவ்வொரு பிக்கையும் நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் நாம் வீடியோவே ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு மியூசிக் ஒரு இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணாக்க லாஸ்ட்டாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு 4 குரூப் இருக்குது. ஸோ இந்த 4 குரூப்பில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாங்குக்கு மேல் குரூப் ஒன்று இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ தான், ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம 4:5 கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொண்டா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட்டுடைய கலர் கூட நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ன்றது இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கலரே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கு இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த க்ரீன் கலர் இருப்பாருங்க ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டை நாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டை இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும் சொல்லலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் நாம் வந்து பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நாம் பேக் போய்க்கலாம். ஓகே, இதுவும் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் தேர்ட் குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி லேக்கலுக்கு வந்துட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே,
ஜஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் 4th குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு. இப்போ நம்ம என்ன போய் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கு கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச வச்சா. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது 3 ஒன் பண்ண வச்சுருந்தா எரர் ஆகும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். கரெக்டாக அந்த 4th எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் மீதிக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணிட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்க பிளாங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண நெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெஃபின்ற கொடுத்து ஸ்டாண்ட் கிளிக் போயிட்டு நான் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக்கை வந்து பண்ண ஜஸ்ட் செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கொடுத்துக்கிறோம். இது ஆயிடுச்சு. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தோந்த மாதிரி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இருக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா. இப்போ வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஏன்னா இதுக்கு எஃபெக்ட் வேறு எதாவது ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பண்ண செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அந்த செகண்ட் இதில் வந்து பார்த்தா செகண்ட் குரூப்பில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நாம் ஆட் பண்ணது ஜஸ்ட் இதில் வந்து பண்ண பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இது ஆட் ஆகிடுச்சா. இப்போ நாம் இந்த பிக்கு செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியை கொடுத்து அப்படியே நம்ம பேக் வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ தேர்ட் குரூப் இருக்கா ஸோ அதையும் நாம் கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கட் ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் நம்ம 4th வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு இந்த ஆர்ட் ஃப்ரேமில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பார்த்தினாக்கா ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 4th ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கிறத வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அல்லாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு கிரே கலர் ஷார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ கரெக்டாக அந்த கிரே கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் போயிட்டு லைட் நீங்கள் ஜூம் பண்ணி ஒரு பிக்கு தோற மாதிரி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த சின்ன சின்ன புக் மார்க் எங்கே முடியுதோ ஸோ அது வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் ஸோ அடுத்தடுத்த புக் மார்க் தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ஒரு கிரே கலர் பாருங்கள். ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் வந்து பண்ண இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஷாப். ஸோ இப்போ நாம் வந்து பண்ணாக்க அந்த கிரே கலர் நம்ம கிளிக் போயிட்டு மேலே டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்கை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் சிக்கில் ஒன் பண்ண இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதுவும் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு 2 க்ரீன் கலர் பாருங்கள். ஜஸ்ட் அதில் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் ஃபைனல் எதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் மேலே வந்து பண்ணாக்க லெக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அந்த குரூப் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் லெக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டோடைய கலரை மட்டும் வந்து பண்ண க்ரீன் கலர் பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு இப்போ வந்து பண்ண
பேக் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பார்த்தாக்கா இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமேட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.